கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஸ்டடி பிளான் சார் சொன்ன மாதிரி வந்து டோன்ட் பி பர்ஃபெக்ட். அதாவது எதில் பர்ஃபெக்டாக இருக்கணும், எதில் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாதுன்னு தெரியணும். நம்ம வந்து நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, நிறைய வாட்டி நம்ம பண்ணுவோம். நான் இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளார நான் ஒரு சப்ஜெக்ட் முடிக்க போகிறேன், பாலிட்டி வந்து ஒரு நாளைக்குள்ளார நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. அது நானும் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக வந்து ஓகே இன்றைக்கி வந்து இந்த ஃபுல் செக்ஷனாக நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 டாபிக் தான் முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா, போட்டுக்கோங்க டேபிளில் வந்து 8 மணி டு 10 மணி. அடுத்த காலமில் வந்து நான் என்ன படிக்க போகிறேன் பிளான். அடுத்ததில் வந்து அவுட்புட்டு என்னென்னா வந்து நான் இது பிளான் பண்ணேன் ஆனால் எவ்வளோ வரைக்கும் முடித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினச்சேன். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி யூத் பேப்பர் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். என்னோட நேம் வந்து ஆஷிக் ஹுசைன். நான் இந்த வருஷம் 2023 யூபிஎஸ்சி எக்ஸாமில் தேர்வு பெற்றிருக்கேன். இந்த வாட்டி நான் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 845 எடுத்திருக்கேன். ப்ளஸ் அதோடு நான் வந்து இந்த வாட்டி குரூப் 2Aலையும் நான் வந்து கிளியர் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டையும் நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் படிக்கும்போதும் நான் ஆன்லைனில் படித்தேன். அப்போ வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டார்னா, சார் நான் வந்து மற்றவங்கள மாதிரி இல்லை சார், நான் வந்து படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், காலையிலேருந்து எனக்கு பிரேக் எடுக்காமல் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் ஒருத்தன் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து மெஜாரிட்டி 99% அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நம்ம போனால் தான் நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறீங்க, படித்து முடிச்சு நைட்டு போய் தூங்க போகும்போது நம்ம என்ன படித்தோன்னே தரல, நம்ம என்ன பண்ணோன்னே தரல அப்படின்னா அடுத்த நாள் படிக்கிறதுக்கு உண்டான மோட்டிவேஷன் அங்கேயே கட் ஆகிடுது. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் அந்த நைட்டே கட் ஆகிடுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா, நான் எனக்கு காலைல வந்து இது படிக்கணும்னு நினச்சேன், நான் அதை படிக்க முடியல, ஆனால் நான் வந்து பாதி முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே, நம்ம போட்ட பிளான் இது, நம்ம பண்ணது இது, ஒரு அக்கௌண்ட் இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ அதனால தான் வந்து எதை பண்ணாலும் வடிவேல் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணிங்கன்னா, ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து 5 நாளோ 10 நாளோ கிடையாது. 1 வருஷம் படிக்கணும், 1 வருஷம் எழுதணும். எழுதுறது டைமில் எழுத மட்டும் போகிறதில்ல, மறுபடியும் படிக்க தான் போகிறீங்க. ஸோ வந்து பிளான் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது நீங்கள் எதுலனாலும் பண்ணிக்கோங்க. நோட்டில் பண்ணுங்கள், இல்லை ஒன் நோட்லேயே வந்து மறுபடியும் வந்து டேபிள் மாதிரி போட்டு லைக் வந்து டைம் எந்த டைம்லேருந்து எந்த டைம் படிக்க போகிறோம் ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. டேபிளில் வந்து 8 மணி டு 10 மணி. அடுத்த காலமில் வந்து நான் என்ன படிக்க போகிறேன் பிளான். அடுத்ததில் வந்து அவுட்புட்டு என்னென்னா வந்து நான் இது பிளான் பண்ணேன் ஆனால் எவ்வளோ வரைக்கும் முடித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினச்சேன். அவுட்புட் வந்து எத்தனை கொஷின் நான் டெஸ்ட் அனலைஸ் பண்ணேன், அது வந்து நான் 20 கொஷின் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்து வந்து என்ன எஃபிஷியன்சியில் நான் படித்தேன். லைக் நான் வந்து அது போடுவேன். இப்போ நான் வந்து 85% நான் வந்து உட்காந்து நல்லா படித்தேன், ஒரு 90% வந்து நல்லா படித்தேன் அப்படின்னு 90% சும்மா நான் வந்து போட்டு வச்சுக்குவேன். ஸோ வந்து அடுத்ததில் ரிமார்க்கும் போட்டுக்குவேன். இதில் வந்து நான் இந்த இது விட்டு வச்சுருக்கேன், இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொமோட்ரோக்கு அந்த மாதிரி 5 பொமோட்ரோ இருக்கும். 5 இதுவும் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 480 minutes ஈக்குவல் டு 8 hours அப்படின்னு பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சிடுவேன். அப்படி அமிச்ச அது வந்து கேட்குறாங்க, சார் வந்து கேட்டாங்க, எப்படி வந்து நம்ம வீட்டிலேருந்து எப்படி நீங்கள் வந்து படிச்சிங்க, அது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்ற போது நான் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்தேன்னா அக்கௌண்டபிலிட்டி, டிசிப்ளின் ப்ளஸ் அக்கௌண்டபிலிட்டி. என்னோடய டிசிப்ளினில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து நானும் மனுஷன்தான். அதனால் வந்து ஓகே திடீர்னு வந்து டயர்டாக இருக்குது, அதனால் வந்து படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம். ஏதாச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி கண்டிப்பாக தோணும். ஆனால் அந்த டயத்தில் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்ல முடியாது. இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம ப்ராக்ரஸை காட்ட போகிறோம் அப்படின்னா அந்த பிரேக் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவனுக்கு பிரதீப்க்கு வந்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ வந்து ஏதாச்சும் பிரேக் எடுக்க போகிறோன்னு தோணாலே ஓகே நம்ம பிரேக் எடுத்தோன்னா டைம் டேபிளில் போட்டோன்னா வந்து டைம் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஈவினிங் வந்து பார்த்தோன்னா அம்மா, அக்கா, ஃப்ரெண்டு இந்த 3 பேர் வந்து என்னென்னு கேட்பாங்க. இவங்க என்னென்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காகவே உட்காந்து படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருவேன். அதனால் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருந்தனால அப்படியே ஃபோட்டோ எடுத்து நான் வந்து அனுப்பிச்சிடுவேன். நான் உங்களுக்கும் அதான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். கண்டிப்பாக நடுவில் வந்து நல்லா பிளான் பண்ணியிருப்போம், கரெக்டாக போயிட்டுருக்கோம். திடீர்னு நான் மத்தியானம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே ஒரு படம் பார்க்கலாம், இல்லை ஒரு இது பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். தப்பே கிடையாது. அது வந்து எல்லோரும் அப்படி பண்ணவே கூடாது, அப்படி நினப்பு வரலன்னா தான் வந்து தப்பு. கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு இருக்கோன்னா கண்டிப்பாக அது வரும்.
அதில் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அதை நம்ம எப்படி வந்து எதிர்கொள்கிறோம் அப்படின்றது தான் அடுத்து இருக்குது. மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து எப்பயும் போல் மற்றவங்கள மாதிரி இல்லை, நம்ம பாஸ்ட் வருஷனாக நம்ம வந்து அந்த படத்தை பார்க்க போயிடுறோமா, இல்லை புது வருஷனாக நம்ம வந்து அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமா அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு வந்து உங்கள் படிப்பில் அக்கறை இருக்கிறவங்க, முக்கியமாக அவங்க நைட்டு வந்து நீங்கள் ஷெட்யூல் அமிச்சிங்கன்னா கேட்குறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து பிளான் அமிச்சிருங்க. அந்த பிளான் அமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், அவங்களுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3வது அட்டெம்ப்ட்டில் தான் வந்து சக்ஸஸ் கிடச்சிச்சு. ஆனால் இந்த 3 அட்டெம்ப்ட்லேயுமே எங்கள் அம்மா வந்து எனக்கு கொஷின் பண்ணல. நான் வந்து ஏன்ப்பா இன்னும் கிளியர் பண்ணல, ஏன்ப்பா வந்து இன்னும் மார்க் வாங்கலை, ஏன் வந்து வரல அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு டெய்லி ஷெட்யூல் போய்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் டெய்லி படிக்கிறேன்றது தெரியும். சரி பையன் டெய்லி படிக்கிறான், படித்து கிளியர் பண்ண முடியல, ஸோ வந்து ஓகே அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுவான். படிக்காமல் கிளியர் பண்ணலன்னா ஓகே திட்டலாம். பையன் படிச்சிருக்கான், டெய்லி வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் போட்டிருக்கான். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ணலன்னா ஒரு மேபி அடுத்த வாட்டி கண்டிப்பாக பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் ஸ்டடி பிளான் வந்து மேக் பண்ணுங்கள். ஸ்டடி பிளானை கண்டிப்பாக மேக் பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் சார் சொன்ன மாதிரி வந்து டோன்ட் பி பர்ஃபெக்ட். அதாவது எதில் பர்ஃபெக்டாக இருக்கணும், எதில் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடாதுன்னு தெரியணும். நம்ம வந்து நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, நிறைய வாட்டி நம்ம பண்ணுவோம், நான் இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளார நான் ஒரு சப்ஜெக்ட் முடிக்க போகிறேன், பாலிட்டி வந்து ஒரு நாளைக்குள்ளார நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. அது நானும் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக வந்து ஓகே இன்றைக்கி வந்து இந்த ஃபுல் செக்ஷனாக நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 டாபிக் தான் முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா, ஒரு 25 மினிட்ஸ்க்கு எவ்வளோ படிக்க முடியும்னு பார்ப்பேன். எவ்வளோ ஒரு புக்கு படிக்கிறேன்னா பேஜ் எவ்வளோ படிக்க முடியுது, இல்லை என் நோட்ஸில் படிக்கிறேன்னா எவ்வளோ டாபிக் படிக்க முடியுது. அதை அந்த 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணிடுவேன். ஓகே 25 நிமிஷத்துக்கு இவ்வளோ படிக்க முடியுது, அப்போ 25 நிமிஷம்னா எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, எனக்கு ஒரு 25 நிமிஷத்தில் என்னால் வந்து 5 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஒரு 25 நிமிஷத்தில் 5 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் படித்தேன்னா என்னால் வந்து 5 பேஜ் படிக்க முடியும். அப்புறம் வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நான் வந்து இது பண்ணேன்னா 2 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ கேட்கும் போது உங்களுக்கு தோணும், என்னடா 5 கொஸ்டின் தான் படிக்க முடியுமா, 5 பேஜ் தான் படிக்க முடியுமா, 2 கொஸ்டின் தான் படிக்குமா, அவ்வளோதான் படிக்க முடியும். அது வந்து யாராக இருந்தாலும் சரி, 1-2 பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மணி நேரத்தில் நான் அவ்வளோ படிச்சிட்டேன் இவ்வளோ படிச்சிட்டேன், அவங்கள பற்றி நமக்கு தேவையில்லை. தே ஆர் குட், தே ஆர் வெல் எனஃப், தட் இஸ் ஓகே. பட் நம்மளால் ஒரு 25 மினிட்ஸ்க்கு 5 கொஷின், ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 கொஷின், ஒரு கொஷின் 5 நிமிஷத்துக்கு ஒரு கொஷின், 25 நிமிஷத்துக்கு 5 கொஷின். உங்களுக்கு இந்த டைம் தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த கொஷின் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணிடலாம். ஓகே 25 நிமிஷம் 5 கொஷின்னா நான் 100 நிமிஷம் படிக்க போகிறேன் அப்படின்னா வந்து என்னால் 20 கொஷின் என்னால் படிக்க முடியும். அப்போ ஒரு பொமோடரோக்கு 20 கொஷின், நான் ஒரு நாளைக்கு ஒரு பொமோடரோ போடுறேன், 20 கொஷின், நான் முடிக்க வேண்டியது 100 கொஷின். அப்படின்னா நான் ஒரே நாளில் 5 பொமோடரோவும் அதே இதை நான் பண்ண போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு 20 கொஷின் வச்சுட்டு மீதி வந்து இன்னொரு 4 நாள், ஸோ 5 நாளில் ஒரு டெஸ்ட் அனாலிசிஸ் நான் முடிச்சிடுவேன். இப்படி தான் பிளான் பண்ணணும். டவுன் டு த லாஸ்ட் மினிட் வந்து நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்ணை திறந்துட்டு உங்களால் அந்த ஃபீல்டில் நடக்க முடியும். இல்லாட்டினா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நான் வந்து பிளான் பண்ணிட்டேன், ஒரு 25 நிமிஷத்தில் 5 கொஷின் எல்லாம் முடிக்க முடியும் அப்படின்ட்டு, நான் கண்டிப்பாக அதை முடிச்சிடுவேன். சம்டைம்ஸ் நான் 6 கொஷினாக முடிப்பேன். அப்படி முடிக்கும் போது எனக்குள்ளாரே ஒரு மோட்டிவேஷன் வரும். 5 கொஷின் நான் முடிச்சிட்டேன், நான் பிளான் பண்ணது 5 முடிச்சிட்டேன், சம்டைம்ஸ் 6 முடிச்சிட்டேன். அது வந்து அடுத்த 25 நிமிஷத்துக்கு எனக்கு வந்து போக வந்து ஹெல்ப் பண்ணுவது. நீங்கள் வந்து பிளானே பண்ணாமல் நான் சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்க பொமோடரோ பண்ண சொல்லிட்டீங்க, நானும் பொமோடரோ போட்டுட்டேன், லைனாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா முடிக்கும் போதும் நீங்கள் ஒன்றுமே முடிக்காத மாதிரி தான் இருக்கும். அது உங்கள் தப்பே கிடையாது. உங்களால் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அவ்வளோதான் முடிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ முடிக்க முடியுன்றதை நீங்கள் முன்னாடியே அனலைஸ் பண்ணலை. ஸோ 20 கொஷின் தான் முடிக்க முடியுன்றது 20 கம்மியான நம்பராக தான் இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 5 நாளில் 100 கொஷின். அது ஒரு நாளில் 20 கொஷின், 5 நாளில் 100 கொஷின், 5 நாளில் 100 கொஷினாக நீங்கள் முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும், கரெக்டாக நீங்கள் வந்து போகலாம்.